ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தடுத்து பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர்? ஆன்சர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். 7ஆம் வகுப்பு தமிழ், பருவம் 3, பக்கம் 28 இருக்கு. கடைசி அந்த வரிகளை பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார். செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது? ஆன்சர் திருக்குறள். ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவனுக்காகவும் என்னும் பொது உடைமை நெறிய திருவள்ளுவரின் வாழும் நெறி. பருவம் 3, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், பக்கம் 28. ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். கொஸ்டின் 3. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல்? ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. அந்த 28வது பக்கத்திலே இத்தனை வினாக்கள் வருது. செல்வத்து பயனே ஈதல் என கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 4. தேவைப்படும் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது? ஆன்சர் ஊருணி. ஊருணி அதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா கிணறு. தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது ஊருணி. கொஸ்டின் 5. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல்? ஆன்சர் திருக்குறள். ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. குறள் 215வது குறள். இதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது உருணி நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். அடுத்த குறள் 216வது குறள். பயன்மரம் உள்ளூர் பழுத்த அற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். இதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா நற்பண்பு உடையவரின் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்ததை போன்றது. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். கொஸ்டின் 6. வாழ்க்கையின் கருவி? ஆன்சர் பொருள். வாழ்க்கையின் கருவி பொருள். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், பருவம் 3, பக்கம் 29. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று. பொருள் வாழ்க்கையின் கருவியே. வாழ்க்கையின் கருவி பொருள். கொஸ்டின் 7. ஊருணியை அகழ்ந்தவன்? ஆன்சர் மனிதன். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். ஊருணி அப்படின்னா என்னதுன்னா தண்ணீர் நிறைந்த குளம். அந்த குளத்தை உருவாக்குனது மனிதனை தான் இருப்பாரு. நம்ம திருக்குறள் திருவள்ளுவர்னு போட்டக்கூடாது. அதே பக்கம் 29ல பாருங்க, ஒப்பறிவும் கடமையும். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். கொஸ்டின் 8. செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை? ஆன்சர் ஒப்பறிவு. செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. ஒப்பறிவு நெறி இந்த பாடப்பகுதியில் இருக்க நூல் வெளியே பார்க்கலாம். மக்களின் பணியே இறைப்பணியாக எண்ணித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றினார். குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்க்கை கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருள் ஓசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 9வது கொஸ்டின். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது? ஆன்சர் உவமை அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. ஸோ உவமை அணி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே ஒருத்தவங்களை பார்த்தோட நம்ம வர்ணிப்போம் இல்லையா, அதுதான் உவமை அணி. இது போல, அதாவது மான் போல நடந்தால், கிளி போல பேசினால் போல, அதாவது கிளி போல பேசினாள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உவமை அணி. அப்போ உருவக அணி அப்படின்னா என்னது? ஸோ பாடப்பகுதி
பக்கம் 38 உருவக அணின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. உவமை அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம உருவகத்தை பார்க்க போறோம். கான்செப்ட் நல்லா கவனிச்சிங்க. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி ஆகும். உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி சொல்றது தான் உருவக அணி. இப்போ கான்செப்ட் வந்துடலாம். தேன் போன்ற தமிழ், இது உவமை அணி. இதுவே தமிழ் தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது உருவகம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. வெள்ளம் போன்ற இன்பத்தை அதை இன்ப வெள்ளம் சொல்றது. மற்றொரு எடுத்துக்காட்டு கடல் போன்ற துன்பத்தை அப்படின்னு சொல்றதுக்கு துன்பக் கடல் சொல்றோம் இல்லையா, இதுதான் உருவகம். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சொல் மாலை இடர் ஆழி நீக்குகவே என்று. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா புவி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடல் கொடுத்து என்ன அணின்னு கேட்டாங்கன்னா உருவக அணின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாடலை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். யார் எழுதுனது பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் எழுதியிருப்பாரு. பொய்கை ஆழ்வார் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர். அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அதுல முதல் திருவந்தாதியை பாடியவர். புதுமை விளக்கு பக்கம் 22 உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அதை போய் நல்லா கவனிச்சு பாருங்க. உவமை அப்படின்னா என்னன்னு தெரியும், உருவகம் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்ப ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன? அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இந்த வரியில பாத்தீங்க அப்படின்னா அறிவு என்பது விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருந்தால் அதுதான் ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி. 2 பகுதி இருக்குன்னா ஒரு பகுதியை மட்டும் நம்ம கண்டுக்காமல் வர்றது, அதுதான் ஏகதேச உருவக அணி. எடுத்துக்காட்டா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஸோ இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் செயலை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இப்படி ஒன்றை உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருந்தா அதுதான் ஏகதேச உருவக அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. அடுத்ததா கொஸ்டின் 10. வையம் தகலியா வார்க்கடல் நெய்யாக என தொடரும் பாடலில் இடம்பெறும் அணி. ஆன்சர் உருவக அணி. வையம் தகலியா வார்க்கடல் நெய்யாக, கடல் தான் நெய்யாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தியிருக்காங்க. அதனால இது உருவக அணி. உருவகம் அப்படின்னா இதுதான் அது அப்படின்னு வேறுபாடு இல்லாம இரண்டும் ஒன்றே என்ற அளவு சொல்றது தான் உருவக அணி. இந்த 11வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இரு பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது உவமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ இதற்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டினுடைய தொடர்ச்சி நான் போடுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.